ஜெபம் செய்வோம். நம்ம மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த காலை விலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறோம், என்னை கண்டறிவான் என்ற வார்த்தையின்படியே உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். உடைய பாதத்தை பிடிக்க வந்திருக்கிறோம். நீர் அடித்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அன்புள்ள இருதயத்தோடு கூட கடந்த இரவு பகல் கொடுத்த எல்லா ஆசீர்வாதமான வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளைனுக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் விலக்கி காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக இக்கட்டுகளை கடந்து வந்தோம். எங்கள் முதுகு மேலே ஏறி போனார்கள். என் சத்துருக்கள் எங்களுக்கு பின்னிட்டு திரும்பினார்கள். அப்படிலாம் பல காரியங்கள் நடந்தது. வியாதிகள் பலவீனங்கள் மத்தியில நீர் எங்களுக்கு போதுமான வைத்தியராக இருந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். நாளிலும் கூட கர்த்தர் எங்களை நல்லதை செய்ய போகிறீர். என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குனீர், அதற்காக ஸ்தோத்திரம். நிறைவாக்க போகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். என் கடன்கள் எல்லாம் மாற்றப் போகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், செல்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கண்மலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலை நீர் பிளந்து முந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?
கையில் உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. மோசே போல ஆண்டவரே என் குடும்பம் அழிந்து போகிறது. தாவீதை போல என் குடும்பம் எல்லாவற்றையும் சூறையாடி இழுத்து கொண்டு போயிட்டாங்க. யோபை போல என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போனேன். பிள்ளைகளை, ஆசைகளை, மிருக ஜீவன்களை, வீட்டை இழந்து போனேன். கடன்ல பெரிய கஷ்டத்துல இருக்கிறேன். எசேக்கியாவை போல மரணம் சம்பவிக்க போகிறது. என்ன செய்ய போறேன்னு தெரியல. என் பிள்ளைகளெல்லாம் விட்டு போறேனே, வேதனை. அந்நாளை போல கர்த்தாவே ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் கொடுங்க. மலர்ன்ற வார்த்தை போட்டோம். ரெபேக்காளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க. ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டு துக்கம் நீங்கி ரெபேக்காவை திருமணம் முடித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். நீ செய்வீர், செய்து கொண்டிருக்கிறீர், செய்ய போகிறீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும். ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவன் நீங்களாக்கி ரட்சித்தார். நான் அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன் சொன்னீர் அல்லவா. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்ல நிழலில் தங்குவான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, விசுவாசம், நம்பிக்கை, என் ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம், அது குறித்து தான் நாம் கொஞ்ச நாட்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் மீண்டுமாக நம்மை நாமே இன்னும் இந்த விசுவாசத்திலே நாம இன்னும் ஆழமா போகும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதெல்லாம் தேடி 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 வாசிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் நன்மை எப்படி நாம் பெறுவது, அதற்கு நான் எப்படி என்னை தகுதிப்படுத்துவது, எப்படி தயார்படுத்துவது, நான் எப்படி ஜெபிக்கணும், முழங்காலில் ஜெபிக்கணுமா, உபவாசம் இருந்து ஜெபிக்கணுமா, கைகளை உயர்த்தி ஜெபிக்கணுமா, ஆண்டவருடைய மௌனத்தை நான் எப்படி கலைப்பேன், ஆண்டவர் எனக்காக எப்படி பேசுவார் என்பதெல்லாம் குறித்து நாம் இன்னைக்கு தியானித்து ஜெபிக்க போகிறோம். என் நினைவில் தோன்றின ஒன்று, என் ஆவியானவர் என்னோடு கூட பேசின ஒரு காரியம். மகனே, நீ அதை குறித்து நிறைய தரம் பேசியிருக்கிற, இருந்தாலும் திரும்ப ஒரு விஷயம் பேசு. இப்படிப்பட்ட தேவையோடு கூட சிலர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வார்த்தையை போதி என்று சொன்னதுனால மேத்யூ சாப்டர் 15 எடுத்தேன். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை எடுத்தேன். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஆனாலும் இதில் ஆண்டவர் வித்தியாசமா என்ன காண்பிக்க போகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் சபைகளுக்கு தேவையானதை, விசுவாசிகளுக்கு தேவையானதை அவர் நிச்சயம் கொடுப்பார். யாரோ ஒரு தாய், யாரோ ஒரு தகப்பன், யாரோ ஒரு கணவன், யாரோ ஒரு மனைவி தனக்கு அன்பா இருக்கிறவர்களுக்காக கண்ணீரோடு நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. உங்க அங்கலாய்ப்பை அவர் பார்க்கிறார், உங்கள் வேதனையை அவர் பார்க்கிறார், உங்கள் துக்கத்தை அவர் பார்க்கிறார். உங்களுக்கு பதில் சொல்ல இந்த வேத வசனத்தை அவர் எடுத்திருக்கிறார். ஏதோ ரேண்டமா எடுக்கிறதெல்லாம் இல்லை. ஏதோ பைபிளை திறந்து உடனே எடுத்து வாசிப்பதெல்லாம் இல்லை. இதை குறித்து முன்னமே எனக்கு சொல்லி, இப்பொழுதும் கூட யாரோ அப்படி ஒரு தேவையில் இருக்கிறாங்க, நீர் அந்த வார்த்தையை அவளுக்காக சொல்லு என்று ஆண்டவர் அனுமதித்ததுனாலே தான், அவர் கொடுத்த வசனத்தினால்தான் நான் உங்களை திருப்தியாக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர், இஸ் சோ குட். ஆண்டவர் பெரியவர், இஸ் சோ கிரேட்.
என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லவர், அவர் சாவாமை உடையவர், அவர் ஆம்னிபொட்டன்ட் காட், ஆம்னி பிரசன்ஸ் காட். நீங்க அந்த நம்பிக்கையோடு கூட என் ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பவரை மட்டுப்படுத்தக்கூடாது. உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய வல்லமை எப்படி மாறிச்சுன்னா, அது கடவுள் தற்சொரூபமாகவே மாறிற்று. எப்படி கடவுள் இருப்பாரோ, இஸ் so 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 big. அவருக்கு புதிய அவயவங்கள், அந்த அவயவங்கள் எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா, இட் கேன் பியர்ஸ் த்ரூ எவ்ரிதிங். அந்த மாதிரி பெரிய அபயம். வானம் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படினா அவ்வளவு ஹைட், அவ்வளவு ஹைட். நம்மளால ஏறெடுத்து கூட பார்க்க முடியாத ஹைட். அப்போ அவருடைய உருவமே பார்ப்பதற்கு பயங்கரமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஆனாலும் அதே சரீரம் இருக்கும், ஆனால் வித்தியாசமான சரீரமாக இருக்கும். அந்த சரீரத்தை தான் நமக்கும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆவி அவர் கொடுத்தது அது அப்படி இருக்கும். ஆத்மா எப்பொழுதும் இருப்பதை போல இருக்கும், ஆனால் சரீரம் மாத்திரம் உருமாற்றப்படும். சரிங்களா? இப்ப இந்த ஆண்டவருடைய வல்லமை குறித்து தான் நான் பேச போகிறேன். ஒரு பெண் தூர தேசத்திலிருந்து வருகிறார். தீரு சீதோன் தேசத்திலிருந்து வருகிறார். மேத்யூ சாப்டர் 15. அது சீரியா, லெபனான் என்ற நாட்டிலிருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வராங்க. கிட்டத்தட்ட ரொம்ப தூரம். அது உங்களுக்கு தெரியும், மேப்லேயே பார்த்தாலும் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற வார் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சீரியா, லெபனான் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமாவது ஒரு நாளாவது பயணம் மேற்கொண்டே ஆக வேண்டும். அவ்வளவு கடினமான பயணம். பிரியமான ஆண்டவரிடத்தில் ஏதாவது லகுவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அது சில நேரங்கள் கூடாதுதான். ஏன்னா ஆண்டவர் அந்த கணத்துக்குரியவர். ஆண்டவர் தேடி போகிறவர்களுக்கு மிகவும் சமீபமாயிருக்கிறார். சில நேரங்களில் அவரே தேடி வருவார், சில நேரங்களிலே நாம் தேடித்தான் போக வேண்டும், நடந்துதான் ஆக வேண்டும், பயணம் பண்ணிதான் ஆக வேண்டும். இதில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்று சொன்னால், we have to try, pray, fast. We have to seek Lord. என்னை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏதோ ஒரு நாள் ஒரு நிமிடம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேடுறதுல இல்லை. நீங்க பிசாசு அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி காத்து கொண்டிருக்கிறான். அந்த பிசாசை என்கவுண்டர் பண்ணோம்னா நாம அவனை விழுத்த என் ஆண்டவரிடத்திலிருந்து அவ்வளவு வல்லமைய நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் அவர் விழுத்தும்படியாய் அவ்வளவு ஆண்டவரிடத்துல நாம் கேட்க வேண்டும். இவளுடைய பிரச்சனை என்னன்னா குழந்தை, அவளுடைய மகள். இன்னைக்கு அநேக தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக, அநேக தாயார் தன் பிள்ளைகளுக்காக, ஒரு சிலர் தன்னுடைய பிசிக்கலி இம்பேலன்ஸ் சில்ட்ரன்ஸ்க்காக, திருமணத்திற்காக, ஒரு சிலர் தன் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக, குழந்தை பேருக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வேதனை எல்லாருக்கும் ரொம்ப கடினமான ஒரு வேதனை தாங்க. சீரியஸ்லி இதில் நாங்கள் we passed through this. அதனால் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கோம் தெரியுங்களா? எவ்வளவு கண்ணீர், பிள்ளைகளின் நிமித்தம் பன்னீர் கண்ணீர் கண்ணீர். குழந்தை இல்லையே என்ற ஒரு ஏக்கத்துக்கு அது விட்டம் பாருங்க. அதில் தான் பயங்கரமான கண்ணீர். அங்கோட குழந்தை பிறந்த பிறகு அவருடைய கல்வி, அவருடைய வளர்ச்சி, அவருடைய சுகவீனங்கள், அவருடைய பலவீனங்கள், இவை எல்லாம் தான் வாழ்க்கையில நிலை குலைய பண்ணும். தான் ஆடலானும் சதை ஆடும் சொல்லுவாங்க. இப்போ இந்த சகோதரி சொல்லுகிறாங்க 22ஆம் வசனத்துல, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். she called. இதில் கூப்பிட்டாள் என்றது ப்ரேயர்ல இல்லை, கிரைடு இல்லை,
அவள் கூப்பிட்டாள். He just called Jesus Christ and said, ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணல. ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னம்மா விஷயம் அப்படின்னு அவர் கேட்கலனாலும் உடனே இம்மீடியட்டான பதில் என்னன்னா, என் மக கொடிய வேதனைப்படுகிறாள். எதனால? பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள். கூப்பிடுறதற்கும் வேண்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சரிங்களா? இங்கிருந்து கூப்பிட்டு இயேசுவே அப்படின்னு சொல்றதுக்கும், இயேசுவே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவித்து என்னை காப்பாத்துங்க, உங்க காலில்னா விழுறேன், உங்க காலாவது விழுறேன், நான் என்னை தாழ்த்துறேன், என்னையும் ஒப்படைக்கிறேன், நான் எனக்கு என்னத்தில் இருக்கிறதெல்லாம் உனக்கு தரேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் அவநம்பிக்கையோடு கூட சொல்லிதான் பார்ப்போமே என் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று. சும்மா சொல்லணும்னு சொன்னார்ல, கேளுங்கன்னு சொன்னார்ல, சும்மா கேட்டு பார்ப்போம். அவருக்கு தெரியாத விஷயமா? அவருக்கு மறைவா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைல்ல, அதனால சொல்லி பார்க்கலாம். இது வேற மாதிரியான ஆட்டிடியூடு, பயங்கரமான ஆட்டிடியூடு. இன்னமா தீரு சீதோன்லேருந்து வந்தாலும் இன்னமா உள்ளத்துல என்னன்னா கொஞ்சம் ஈகோ இருந்திருக்க வேண்டும், அல்லது சில காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் நமக்கும் கூட அப்படிதான் மாறுது. ஏன்னா அது விரக்தியின் வெளிப்பாடு. கொஞ்சம் ஓவர் ப்ரைடு வரும், அல்லது ஓவரா நம் திங்கிங் வரும். சில நேரங்களில் வெறுப்பு வரும், சில நேரங்களில் ஒரு மாதிரி அட இருந்தா என்ன போனா என்ன, இவரை கேட்டு கேட்டு பயனே இல்லை, அட கொடுக்குற நேரத்தில் கொடுத்துட்டு போட்டோமே, இனி நம்ம ஏன் போட்டு அவரை தொந்தரவு பண்ணணும், அவருக்கு பல வேலைகள் இருக்கும் என்று சொல்லிலாம் நாம் யோசிப்பது உண்டு. அதனால இயேசு என்ன பண்ணார்? இந்த சமயத்துல அவர் அமைதியா இருந்தார். அவர் இருதயத்தை ஆராய்கிற என் தேவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். உண்மையாகவே இந்த பெண் தேடிதான் வந்தாங்க, அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனா இயேசுவை கிட்ட அணுகின போதோ கொஞ்சம் வித்தியாசமா அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு தான் போட்டிருக்கே தவிர, ஜெபித்தாங்க, வேண்டுதல் செய்தாங்க, அழுதாங்க. வேற ஒருத்தவங்க திருமறையில நீங்க பார்க்கலாம், பாதத்தில் விழுந்து ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் என்று கேட்ட ஒரு தகப்பனை கூட பார்க்கலாம். பாதத்திலே விழுந்து ஐயா நான் தான் அப்படின்னு சொன்ன ஒரு தாயை கூட பார்க்கலாம். ஆண்டவர் இடத்துல எப்பொழுதும் அந்த தாழ்மையோடு கூட வருவதை ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் அன்பில்லாதவர் அல்ல, அவர் சில புரோட்டோகால்ஸ் வச்சுக்கிறாரு அப்படின்பதல்ல, அவர் சில ஒழுங்குமுறை வைத்திருக்கிறார் என்பதல்ல. நம்ம உள்ள உடைஞ்சு அவர் பாதத்துல விழுகிற பொழுது இமீடியட்டா அவர் பதில் கொடுக்க காத்திருக்கிறார். சில கால தாமதங்கள் எல்லாம் நம்முடைய தவறுனாலதான் வருகிறது. நாம முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காதனாலதான் வருகிறது. ஏங்க திருமணம் ஆகல அப்படின்னு கேட்டா, நமக்குள்ளே பின்னாடி இருக்கிற ஈகோ, நமக்குள்ளே இருக்கிற தவறான எதிர்பார்ப்புகள், நமக்குள்ளே இருக்கிற தவறான புரிதல்கள், இவை எல்லாம் தான் தாமதத்துக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு போகிறது. ஏங்க குழந்தை பொறுக்கல அப்படின்னா, பெற செய்கிறவர் ஆகிய நான் என்ற வார்த்தையை நம்புறதில்லை. உன்னுடைய வீட்டில மலடி இல்லை என்ற வார்த்தையை நம்புறதில்லை. அன்னாலை போல எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா அந்த குழந்தை உமக்கே கொடுப்பேன் என்ற ஒரு ஜெபம் இல்லை. குழந்தை கொடுங்க, குழந்தை கொடுங்க, குழந்தை கொடுங்கன்னா நான் ஏன் கொடுக்கணும்னு ஆண்டவர் அமைதியா தான் இருப்பார். அல்லது ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுங்க, நான் அதை உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணினா, ஓ பரவாயில்ல, இந்த குடும்பத்தினால எனக்கு ஒரு பிரோஜனம் கிடைக்கிறது
என்று சொல்லி குழந்தைகளை கொடுப்பார். ஒன்னு உங்களுக்கு கொடுப்பார், இன்னொன்னு அவர் வைத்துக் கொள்வார், அவருடைய ஊழியத்துக்கு என்று பயன்படுத்துவார். வித்தியாசமா அந்த குடும்பம் நடக்கும். ஸோ இந்த டிலே காரணமே நாம தான். இட் இஸ் நாட் மியர்லி ஜீசஸ் கிரைஸ்ட். நாம தான் அதற்கு காரணம். கூப்பிடுறதுக்கும் வேண்டுவதற்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்க மறந்து விடவே கூடாது. இங்க ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறோம். கூப்பிட்டால் அதன் பிறகு சீஷர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அந்த வார்த்தையை பாருங்க, சீஷர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர். ஆனால் இவளுடைய வாழ்க்கையில 25ல அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். she worshipped. so பணிந்து கொள்ளுதல். worship is nothing but ஆண்டவரை போற்றி பாடணும். எந்த நேரம் கிடைக்குதோ, நீங்க நல்லா பாடுறீங்களோ பாடலையோ, அல்லது நான் அப்படிதான் பாடணும் இல்லையோ, நான் கார்ல போகும் பொழுதும் சரி, வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, கிறிஸ்துவ புதிய பாடல்கள், நல்ல நல்ல புதிய பாடல்கள் பிள்ளைகள் பாடுறாங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க ஏற்ற ஆரம்பித்திருக்கிறாங்க. அவங்க தாளந்துகளையும் பார்த்தா வியப்பா இருக்கு. இந்த பாடல்களை பாடி பழகுங்க. என்மை பழைய கீர்த்தனைகளை, பாமாலைகளை பாடுங்க. ஆண்டவரை போற்றி பாடணும். ஆண்டவர் இதை விரும்புகிறார்னா, ஆமா, நிச்சயம் விரும்புகிறார். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வர்ஷிப். நம்ம சினிமா பாட்டு பாடுறோம், சினிமா பாட்டு கேட்குறோம், சினிமா பார்க்குறோம், டிவியில் வர்றதை பார்க்குறோம், கிரிக்கெட் பார்க்குறோம், எவ்வளவோ நேரத்தை செலவு பண்ணுறோம். நான் ஆண்டவர் பாடி ஆண்டவரை போற்றி பாட நம்மிடத்துல மனமும் இல்லை, நேரமும் இல்லை. நீங்கள் தயவு செய்து இதை கொஞ்சம் மனசில் எடுத்து, நம்ம தடைக்கு காரணம், தாமதற்கு காரணம், நாம் ஆண்டவரை சரியா வர்ஷிப் பண்ணாத. வாட் இஸ் வர்ஷிப்? தேடி ஆராய்ந்து கண்டுபிடிங்க. ஆராதனை என்றால் என்ன? ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு முதல்ல பாமாலை பாடிட்டு, ரெண்டாவது ஒரு கீர்த்தனை பாடிட்டு, மூணாவது ஒரு முடிவு பாடல் பாடிட்டு வருவதல்ல. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் என்பது அது அல்ல. ஆராதனை என்பது இட்ஸ் அ பர்சனல் ரிலேஷன் பிட்வீன் காட் அண்ட் யூ அண்ட் மீ. இது ஒரு பர்சனலான விஷயம். அது சில நேரங்களில் அப்படியே ஆவியில் நிரம்பி அந்த அர்த்தத்தை உணர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? கண்மலை தலைப்பீர் ஆண்டவரே, திறப்பீர் ஆண்டவரே. இல்ல, கண்மலை நீர் திறந்தீர், வானத்தை திறந்தீர் ஆண்டவர். எங்களுக்கு விரோதமா இருந்த பார்வோனின் சேனையை நீர் எடுத்து போட்டீர். இதெல்லாம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து வருகிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் பதில் செய்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது ஜெபம். இல்லை, ஒரு நிமிட ஜெபம்லாம் பத்தாது. 30 செகண்ட் ஜெபம்லாம் பத்தாது. ஆண்டவரே, இந்த சுருக்கமான ஜெபத்திற்கு பொருக்கமான நன்மையை கொடுங்க, வேலைக்கு ஆகாது. சின்ன வயசுல நாங்க ஜெபிக்கிற எங்களுக்கு அம்மா அப்பா கற்றுக் கொடுத்ததுன்னா, குழந்தையில இயேசுவே அப்பாவை ஆசீர்வதியும், அம்மாவை ஆசீர்வதியும், ராஜாவை ஆசீர்வதியும், சொல்லி ஆசீர்வதியும், அம்மா ஆசீர்வதியும், ஆமேன். 5 செகண்ட் தான், 5 குறிப்பு தான். இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. இது பத்தாது. அது சின்ன குழந்தைகளுக்கு அது போதும். ஆனா நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம். வளர்ந்து வந்த பிறகு நமக்கு நீண்ட வார்த்தைகள் அவசியம் இல்லை. ரொம்ப அழகா இலக்கிய நயத்தோடு பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்பாவிடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெபத்துல பேசுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு என்ன இப்படி நடக்குது? கொஞ்சம் என் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து அந்த கட்டியெல்லாம் எடுத்து போட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். முழங்காலில் இருந்து கண்ணீர் விட்டா கண்ணீர் விடுங்க, அது இன்னும் பலனா இருக்கும். அழகான ஒரு வர்ஷிப் அதுதான். தேவையான பொழுது ஒரு பாடல், நல்ல ஒரு ஜெபம், அதுவும் முழங்காலிலே கைகளை உயர்த்தி எதெல்லாம் எளிதா சீக்கிரமா
நமக்கு பதில் கொண்டு வருமோ அப்படியெல்லாம் நம்ம வர்ஷிப் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆராதனைன்னா நமது இல்லை, ஆராதனை யாருக்கோ ஒரு குழுவினருக்கு என்று நாம் ஒதுங்கி விடுகிறோம். அப்படி இல்லை, ஆராதனை என்று விட்டுருங்க. பாட்டு பாடுறது தான், ஜெபம் பண்றது தான், வேதம் வாசிக்கிறது தான். வேதத்தை திறந்து திறந்து தேடி வாசிங்க. தேடி வாசிக்கின்ற பொழுது அதுல ஜீவன் இருக்கிறது. இதுதான் வர்ஷிப், இதுதான் வர்ஷிப், இதுதான் புத்தி உள்ள ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை. நாலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் தாமதமாகுதுன்னா, நீங்க பெற்றுக்கொண்ட அன்பை நீங்களே வச்சுக்கிறீங்க. இயேசுவை நீங்களே வச்சுக்கினா போதாது. ஆண்டவர் சொன்னா நீங்க உலகமெங்கும் போய் எல்லாருக்கும் சொல்லணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்ல ஆரம்பிங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்றதையா அப்படின்னு கேட்குறீங்களா? உங்க கார் பின்னாடி எழுதிப்பீங்க, இயேசு நல்லவர், காட் இஸ் குட்ன்னு எழுதுங்க. இது எவ்வளவு பெரிய நற்செய்தி தெரியுமா? அவர் குணமாக்க வல்லவர். He is a healer. யெகோவா ரஃபா அப்படின்னு எழுதுங்க. இயேசு குணமாக்குவார்னு சொல்லுங்க. இயேசு ஜீசஸ் கேன் ஹீல் யூ அப்படின்னு சொல்லுங்க. அப்போ பார்க்குறவங்க, இயேசு குணமாக்குறா, ஏன் வியாதியை குணமாக்குறா? நான் சொல்றது ஒரு சின்ன விஷயம், ஒரு ஆட்டோ பின்னாடி எழுதுற விஷயம், ஒரு கார் பின்னாடி எழுதுற விஷயம், கார் முன்னாடி எழுதுற விஷயம் எவ்வளோ பெரிய நற்செய்தி கொண்டு வரும்னா, ஏன் அதை நம்ம செய்யக்கூடாது? இதுதான் வர்ஷிப். மற்றவர்களுக்கு சொல்லுதலே வர்ஷிப் தான். நீங்க அதை ஏன் செய்யக்கூடாது? நிறைய குரூப்ஸ்ல இருப்பீங்க, நிறைய வாட்ஸ்அப் குரூப் நீங்க வைத்திருப்பீங்க, நீங்க ஃபேஸ்புக்கில் இருப்பீங்க, ஏன்னா அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம் வைத்திருப்பீங்க. நீங்க அதிலெல்லாம் ஆண்டவருடைய வசனங்களை ஏன் போடக்கூடாது? அவருடைய வசனங்களை அப்படியே எடுத்து போட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தேவையோடு இருப்பாங்க. இன்னைக்கு திருமண தேவையா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வரனை, ஏற்ற துணையை ஏற்படுத்துவார். ஈசாக்கு, ரெபேக்கா எழுதுங்க. யாருக்காவது ஒருவருக்கு அது பயன்படும். திஸ் இஸ் அ வர்ஷிப். வர்ஷிப்ல பிரசங்கமும் உண்டு, வர்ஷிப்ல ஆண்டவருடைய வார்த்தையும் உண்டு. பிரசங்கிகளுடைய ஆண்டவர் தேடுகிறார். பவுல் சொல்வார், ஆண்டவரை போதிப்பதே என்மேல் விழுந்த கடமை, பிரசங்கிப்பதே என்மேல் விழுந்த கடமை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால எல்லார் மேலும் விழுந்த கடமை இது. ஸோ இந்த பெண் அடுத்த முறை வரும்போது தன்னை மாற்றி அவள் ஜெபிக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தில தான், நம்முடைய வார்த்தையில தான் சில காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் நன்னாளை பற்றி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அவர் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வருவார். முதல்ல ஆண்டவரை அவங்க ஹஸ்பண்டை கேட்டு பார்த்தா, ஹஸ்பண்ட் சொன்னா, என்னால் முடியாது, நான் ஒரு மனுஷன், என்னால் குழந்தை கொடுக்க முடியாது, கொடுக்கிறவர் அவர் என்றார். வருஷந்தோறும் வரும்பொழுதுதான் அவ கேட்பா, என் குழந்தை கொடுங்க, குழந்தை கொடுங்க, குழந்தை கொடுங்க. ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஒரு வருஷம் நிறைய உபத்திரம், நிறைய வேதனை, நாச்சியார் இடத்துல அவமானம், கண்ணீரோடு கூட ஜெபத்தை கொஞ்சம் மாற்றலாம். என்ன மாத்திரானா, நீங்க ஒரே ஒரு குழந்தைய கொடுங்க, அந்த குழந்தைய நான் கர்த்தருக்கென்று கொடுப்பேன், கர்த்தர் கொடுக்கிறார், நான் அவருக்கு கொடுப்பேன். என் வாழ்க்கையில அந்த மலடு என்பதை எடுத்து போட்டுடணும். இதுதான் ஜெப பாயிண்ட். வித்தியாசத்தை கவனிங்க. எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னா, எனக்கு கொடுங்கன்னா அவன் உங்களுக்கு தான் பயன்படுவான். உங்களுக்காக வேலை செய்து உழைத்து உங்களை காப்பாத்துறதுக்காக நீங்க அவனை கேட்குறீங்க. ஆனா ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? இதுதான் வித்தியாசம். இப்ப ஆண்டவருக்கு பிரயோஜனமானதை கொடுக்கும்படியா அவர் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடத்துல ப்ரெஷர் கொடுத்து, உங்களை வற்புறுத்தி, கட்டாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு கொடுமையான தெய்வம் அல்ல. ஆனா உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அந்த பணிக்காக அர்ப்பணிக்கிற ஒரு நேரம் வர வரைக்கும் கொஞ்சம் புரிதல், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்து, அவரு கொடுக்கறதுனா எப்படி, என்ன அப்பா அம்மா உறவு இல்லாமல் போயிருமா? இல்லை அவர் தான் தன் குடும்பத்தை காப்பாற்றாம போயிட போறாரா? இல்லை, அவருடைய பணிக்காக, அவருடைய
அவருடைய ஊழியத்திற்காக, அவரை பற்றி சொல்வதற்காக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, லேவியராக, டாக்டரா இருந்தா கூட அவருடைய ஊழியத்தை செய்யும்படியா, நேர்மையாய் செய்யும்படியா அவர் வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால 2வது முறை ஜெபம் மாறுது. என்ன சொல்றாரு? 2வது என் மலடை எடுத்துடுங்க, ஒரு குழந்தை மாத்திரம் கூட. ஆண்டவர் சொன்னார், மேலும் 5 குழந்தை உனக்கு தரேன். நீ 1 கொடுத்தல, உனக்கு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை தரேன். நீங்க என்டையர் பைபிள்ல பார்க்கும் பொழுதெல்லாம் தாமதங்களுக்கு பிறகு ஜெபங்கள் வேறுபடுகிறது, வாழ்க்கை வேறுபடுகிறது, வாழ்க்கை முறை வேறுபடுகிறது. தாமதத்துக்கு பிறகு சொல்றேன். ஏனென்றால் நாம் எல்லாரும் யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை. எல்லாருமே பாவம் செய்து, அதான் சொல்லுவாங்க சிலர், எல்லாரும் 100% பெர்ஃபெக்ட் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஜெபிக்க தெரியலன்னு ஆண்டவர் சொல்றார். அதனாலதான் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல. ரொம்ப தெளிவா செய்றார். நீங்க ஜெபிக்க தெரியாதனால உங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். intercedes for us. ஸோ உண்மையாகவே நமக்கு ஜெபிக்க தெரியல. ரொம்ப ரொம்ப ரேஷனல் ஜெபம் நம்மளுது. ரொம்ப தாறுமாறான ஒரு ஜெபம். உட்காந்து ஒரு 15 நிமிடம் ஒரு முழு மனசோட, நீங்க நல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஒரு 5 மினிட்ஸ் உங்களால் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம, எது டிஸ்ட்ராக்ஷன் ஆண்டவரத்தில் பேச முடியுதா? முடியல. அப்போ இரவில் எடுக்கணும், அதிகாலையில் எடுக்கணும், 4 மணிக்கு எடுக்கணும், எழுந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய பதில் விளங்கும். இறுதியாக ஒன்று சொல்ல முடிக்கிறேன். இயேசு சொல்றாரு, பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி சொல்லணும், அப்படி நம்மளை வாழ்த்தணும், அப்படி நம்மளை அப்ளாஸ் பண்ணணும். உன் விசுவாசம் பெருசுமா, இட்ஸ் a big மா. நான் எதிர்பார்க்கவே இல்லையே, அவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கு. சிலர் நம்புவாங்க, ஆண்டவர் அவ்வளோ பிளைண்டா நம்புவாங்க. அது மற்றவங்களாம் பைத்தியம் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடியே எனக்கு செய்வார், நன்மையானதை செய்வார். எனக்கு குழந்தை கொடுப்பார், குழந்தைகளை கொடுப்பார். எனக்கு வேலை கொடுப்பார், பெருசா கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். உயர்வை கொடுப்பார். என் கடன்களை அடைப்பார், நிச்சயம். அதற்கான வாசல்கள் அழகா கொண்டு வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணி நம்ம கடன் எல்லாம் அடைத்து ஒரு வீடு வாங்கும்படியும் செய்வார், நல்ல வாகனம் வாங்கும்படி செய்வார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் பெரியது. ஸோ விசுவாசம் நமக்கு குறைவா இருந்தா எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப தெளிவா இங்க பேசுகிறார். ஆமா, உனக்கு விசுவாசத்துல சின்ன குறைபாடு இருக்கு, ஜெபிப்பதிலே குறைபாடு இருக்கு, வர்ஷிப் பண்ணுவதிலே ஒரு குறைபாடு இருக்கு, கர்த்தரை நம்புவதிலே ஒரு குறைபாடு இருக்கு, கர்த்தரை தேடுவதிலே ஒரு குறைபாடு இருக்கு. நம்ம மனசாட்சியோட சொல்லுங்க, நம்ம ரியலா கர்த்தரை ஒழுங்கா தேடுறோமா? ஆண்டவரை பணிந்து கொள்கிறோமா? ஆண்டவரை வர்ஷிப் பண்றோமா? வேதத்தை உண்மையா கட்டாயமின்றி வாசிக்கிறோமா? நேசிச்சு வாசிக்கிறோமா? ஐயோ, இதுல ஆண்டவர் ஏதோ என்கிட்ட பேசணுமே, வாசிக்கிறோமா? இல்ல இதை வாசித்து முடிச்சா எனக்கு நன்மை கிடைக்கும் சொல்லி கடகடன் வாசிக்கிறோமா? இல்ல 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 இல்ல. இதனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொண்டு செய்யணும். ஏதோ கடமைக்காக நாம் செய்வதல்ல. எனவே இன்றைக்கு ஒரு முக்கியத்துவமா எடுப்போம். ஒரு 4 வசனம் எடுத்தா கூட அதுல உட்கார்ந்து மெடிடேட் பண்ண வேண்டும். 4 அதிகாரம் படிச்சாலும் அதுல முக்கியமானதை குறிச்சு கோர்வையா படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது படித்தாலும் போது அது மற்றவர்களுக்கும் அதை சொல்லணும். ஃபோன் பண்ணி, அவன் நான் அதை தியானித்தேன், இல்லை ஆண்டவர் என்னோடு கூட இதை பேசினார், உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், உங்க விசுவாசம் பெரியது. என்னை பார்த்து சொல்லுவாரா? உங்களை பார்த்து சொல்லுவாரா ஆண்டவர்? இந்த பையன் விசுவாசம் ரொம்ப மோசமா இருக்குதுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாரு தவிர, பையனுடைய விசுவாசம் பெரிதா இருக்குன்னு சொல்லுவாரா? அப்படி இருக்க வேண்டாம். விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயித்தார்கள். ஆபிரகாமின் விசுவாசம் என்ன விசுவாசம்?
சான்ஸே இல்லை. 100 வயசாச்சு. குழந்தை 75லிருந்து 100 வயது. 75 வயசே பெரிய வயசு தான். அதுக்கப்புறம் 25 வயசு காத்திருக்கணும்னா அதுவும் பெரிய 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 வயசு தான். சரி, இவர் இந்த இந்த இதுவே வாக்குத்தத்தத்தை டெஸ்ட் பண்றாராம். எப்படி டெஸ்ட் பண்றாரு? அதுக்கு உதவியா இருக்கிறது அவங்க ஒய்ஃப் ஏவாள் மாதிரி டெஸ்ட் பண்றதுக்கு. எப்படி டெஸ்ட் பண்றாங்க? ஒரு வேலைக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு சந்ததியை குறுக்கு வழியில உருவாக்கலாம். இதுதான் டெஸ்டா? இது டெஸ்டா? இல்லை இல்லை, ஆண்டவரை நம்பணும். உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். கணவன் மனைவியா இருக்கிற உங்களுக்கு கொடுப்பார். அடுத்தவங்களை வைத்து டெஸ்ட் பண்ணுகிற ஒரு தேவன் நல்லவர். எனவே நீங்க டெஸ்டிங்லாம் பயப்படாதீங்க. ஆண்டவருக்காக காத்திருங்க. ஆபிரகாம் விசுவாசம், ஈசாக்கின் விசுவாசம், யாக்கோபின் விசுவாசம், உள்ள பைபிள் இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களின் விசுவாசத்தை கொஞ்சம் கேட்டு 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 கேட்டு. குடியில இருக்கிறான் யோசேப்பு, ஆனா தரிசனத்தை விட்டு விடல. ஜெயில இருக்கிறான், ஆனாலும் தரிசனத்தை விட்டு விடல. ஒரு 13 இயர்ஸ் தான், 13 to 15 இயர்ஸ் தான் அவன் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. தரிசனத்தை ஒரு காலம் விட்டுறாதீங்க. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் விளங்கும். உயர்த்தப்பட்டான் தானியேல். அவன் தரிசனத்துல அவன் உயர்ந்து நின்றான். புதிய ஏற்பாட்டில யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்தாங்களோ, தரிசித்து நடந்தாங்களோ, கர்த்தர் அவர்களெல்லாம் ஆசீர்வதித்தார். நடத சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது அந்நேரமே. இது அங்கதான் அந்த பாயிண்ட். எல்லாம் சேஞ்ச் ஆன பிறகு கர்த்தர் தாமதிக்க மாட்டார். அந்நேரமே அவர் மகள் ஆரோக்கியம் அடைந்தார். அல்லேலூயா. எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, அந்த மகளை கூடவே கூட்டிட்டு வந்தாளா, இல்ல தீரு சீதோன்ல விட்டு வந்தாளா? ஏன்னா நம்ம நேற்று பார்க்கும் பொழுது, நேற்று பார்க்கும் பொழுது என்ன செய்தோம்? மகனை வீட்டில் வச்சுட்டு தான் இங்க வராரு கலிலேயாவுக்கு. அதே போல இவ தீரு சீதோன்ல மகளை விட்டுட்டு இங்க வந்து ஆண்டவரை தேடினாளா? ஏன்னா அதை பற்றி அவ்வளோ தெளிவு இல்லை. ஆனா எனக்கு தெரியும், அவளை விட்டு தான் வந்திருக்கணும். ஏன்னா அவள் கொடிய வேதனை, மிகுந்த வேதனைப்படுகிறாள். அவளை வெளியெல்லாம் சாதாரணமா கொண்டு வந்துட முடியாது. இப்ப பாதத்தை பற்றி கொடுத்தா ஆண்டவருடைய ஒரு வார்த்தை, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். இயேசுவை நம்பி பாருங்க. அவர் எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல உங்களுடைய தேவை இருக்கலாம், எத்தனை மைல், 1000 மைல்கள், 1,00,000 மைல்கள் தாண்டி உங்கள் தேவைகள் இருக்கலாம். அது ஆகாயத்தில் இருக்கலாம், பூலோகத்தில் இருக்கலாம். கர்த்தர் நமக்காக செய்வார். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் எடுப்போமா? இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் எடுப்போம். ஆண்டவரே, நான் இன்னைக்கு சில காரியங்களை புரிந்து கொண்ட, எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. நான் இதை ட்ரை பண்ண போறேன், கொஞ்சம் ட்ரை பண்றேன். இன்னைக்கு எனக்கு இதை கொடுக்க முடியுமா ஆண்டவரே? இன்னைக்கு அந்த பிரசன்ஸ், அந்த 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 ஒரு சமாதானம் எனக்கு கிடைக்குமா? அதுதான் முக்கியங்க. மனசு அலையே பாயக்கூடாது. ஒரு பீஸ் வந்துடணும். ஜெபம் முடிஞ்சவரும் வந்துடணும். ரைட், போதும் ஆண்டவரே, இதுல ஏதோ நமக்கு ஒரு விடை வந்துடணும், நமக்கு ஒரு தெளிவு வந்துடணும். இது போதும், என்னால் வாழ்ந்துட முடியும் என்ற தெளிவு. கர்த்தர் உங்களை அப்படி நடத்தட்டும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பெரியவர் என்பதை புரிந்து கொண்டோம். வேதத்தை தேடி வாசிக்கவும், கால்களில் விழுந்து பணிந்து எலியாவை போல பணிந்து கொள்ளவும், அத்தனை பெரிய ராஜாவாகிய சவுல், தாவீது, சாலமோன், எஸ்ரா, நெகேமியா முழங்கால்களில் நின்று, ஏன் ஆண்டவரே, நீரே கெத்செமனே தோட்டத்திலே முழங்காலில் நின்று ஆண்டவரை தேடினீர் அல்லவா? அப்படி நாங்கள் தேடத்தக்கதான கிருபை எங்களுக்கு தார். ஆண்டவரை, சாட்சியின் பட்டயத்தை ஆகிய வசனத்தை எடுத்துக்கொள்ள கிருபை தார். உம்மை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிற தயவு தார். நீர் கொடுத்தால் அதை நாங்கள்
எங்களுக்குள்ளே புதைத்து வைக்காதபடிக்கு, ஒரு தாளந்து கூட புதைத்து வைக்காதபடிக்கு அதை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்கிற கிருபை தார். இன்றைக்கு பல அற்புதங்கள் நான் எதிர்பார்க்கிறேன், நாங்கள் எதிர்பார்க்கிறோம், பல அதிசயங்களை எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு ரட்சியின் நாள், இன்றைக்கே அனுகூலமான நாள். இன்றைக்கு செய்யுங்க, நல்ல செய்தி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பலவீனரெல்லாம் சுகமாகட்டும், கடனெல்லாம் மாறட்டும், வியாதியெல்லாம் மாறட்டும், பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழட்டும், குழந்தை பேரும் திருமண வாழ்க்கை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.